சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். தமிழ் செல்விக்கு அப்பத்தா செஞ்ச உதவியால் அங்கே ஹோட்டல் கடையோட ஓனர் மறுபடியும் தமிழ் செல்வியை கூப்பிட்டு ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாரு. தமிழ் செல்வி, நீங்கள் எப்பயுமே இந்த கடையில் வேலை பார்க்கலாம். நான் தாம்மா ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். நீங்கள் இனி இந்த கடைக்கு எப்போ வேணாலும் வரலாம். நீங்கள் நல்லா வேலை பார்த்தா உங்களுக்கு இதை விட நல்ல சம்பளத்தையும் தரமா அப்படின்னு சொல்ல, அண்ணே, நீங்கள் கோவமாக பேசியிருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தானே, ஆனாலும் பரவாயில்லண்ணே, மறுபடியும் என்னை கூப்பிட்டு வேலை தந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி சந்தோஷமாக தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்கிறத அப்பத்தா மலர் 2 பேரும் பார்க்குறாங்க. அப்பதான் நினைக்கிறாங்க, பாவம் தமிழ்செல்வி எம்பிட்டு பெரிய வீட்டில் மருமகளாக வசதியாக வாழ வேண்டியவ இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு தமிழ்செல்வி சேது பிரிஞ்சிருக்கிறத நினச்சி அப்பத்தா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. மலரும் அப்பத்தாவும் வீட்டுக்கு வந்த உடனே இங்கே மோகனா வந்து, என்ன அத்தை, எங்கே போயிட்டு வரீங்க? மலர் அத்தையை எங்கே கூப்பிட்டு போனேன்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை, இங்கே தமிழ்செல்வி வேலை பார்க்குற ஹோட்டல் கடைக்கு தான் போயிட்டு வரோம். அது மட்டும் இல்லை, தமிழ்செல்வி எப்படி வேலை செய்கிறான்னு பார்க்கணுன்னு அப்பத்தா தான் என்கிட்ட சொன்னாங்க, அதான் போயிட்டு வரோன்னு சொல்ல, அத்தை நீங்கள் எதுக்கு அங்கே போகணும்? தமிழ்செல்வி வேலைக்கு போகவே வேண்டான்னு நான் பேசணும்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் எதுக்குத்தான் அங்கே போனீங்கன்னு கேட்க, என் பேத்தி தமிழ்செல்வி எம்பிட்டு கஷ்டப்படுறான்னு இன்னைக்கு நான் ஹோட்டல் கடைக்கு போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தன்னுடைய படிப்புக்காகவும் இந்த வீட்டு வாரிசு சுமக்கிற தமிழ்செல்வி எம்பிட்டு கஷ்டப்படுறான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்ல, அத்தை நீங்கள் சரியாக சாப்பிடவும் இல்லை, அம்புட்டு தூரம் போயிட்டு வந்திருக்கீங்க, முதல்ல சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா எனக்கு சாப்பிடவே தோணலை, தமிழ்செல்வி வந்தா என்னை வந்து பார்க்க சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல தமிழ்செல்வி படிப்புக்கு சேதுக்கிட்ட பேசி எப்படியாவது உதவி செய்ய சொல்லலாம், இதை நினச்சி நீங்கள் கஷ்டப்படாதீங்க அத்தை, உங்கள் பேத்தி இங்கே வந்து கண்மணிக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி கண்மணி ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி சேது விரும்பின வாழ்க்கையை வாழாமல் இப்படி பிரிஞ்சிருக்கானேன்னு நினச்சி தான் என்னால் தாங்கிக்கவே முடியல மோகனா, என்னன்னு தெரியல, சாப்பிடவும் தோண மாட்டேங்குது, சரியாக தூக்கமும் வர மாட்டேங்குது, ஏதோ மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிரும், நீ கண்மணிக்கு செய்ய வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய், நான் வந்து ஆசிர்வாதம் பண்ணி கண்மணியை அனுப்புவேன் சரியா அப்படின்னு சொல்ல, அத்தை அதுக்காக தான் உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லும்போது, சரிம்மா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அப்பத்தாவும் தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. மலர்கிட்ட மோகனா சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்லாமல் அத்தையை அங்கே இங்கேன்னு கூப்பிட்டு போகாத மலர், அத்தையோட நிலமை உனக்கு தெரியும்ல, ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருந்தவங்க இப்போ ஏதோ கண்மணியோட கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சுன்ற சந்தோஷத்தில் இருந்தாங்களே தவிர்த்து, நீ வேற அங்கே தமிழ்செல்வி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அத்தை பார்த்ததுக்கப்புறமா அவங்க நிலமையை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, இங்கே சேதுவை நினச்சி ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருக்காங்கன்னு சொல்ல, இனி அப்படி செய்ய மாட்டேன் த, அப்பத்தா கூப்பிட்டாங்களேன்னு தான் நானும் கூட போனேன் அப்படின்னு மோகனா கிட்ட இங்கே வந்து பேசிகிட்ருக்குறாங்க மலர். கார் ஷெட்டில் தங்கியிருக்கிற ஈஸ்வரி, என்ன சித்ரா எங்கேருந்து வரேன்னு சொல்லும்போது, அம்மா மோகனாத்தை அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யணும் ஒவ்வொரு வேலையாக செய்ய சொல்கிறாங்கம்மா, எப்படி கார் ஷெட்டில் தமிழ்செல்வி இருக்கும்போது நம்ம எல்லா துணியும் துவைச்சி காய வைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது ஒவ்வொரு வேலையாக செய்ய சொல்லி தமிழ்செல்வியை அவமானப்படுத்தணுமோ அதே மாதிரி என்ன செய்ய சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் இந்த கார் செட்டில் நம்மளை தங்க வைக்கும்போதே இப்படி தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வைப்பாங்கன்னு, எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியார் தான், தமிழ்செல்விக்கும் சேதுவுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தலையில் தூக்கி வச்சுல கொண்டாடுறாங்க, என் மாமியார் சொல் பேச்சை கேட்டு இந்த ராஜாங்கமும் கோவமாக ஒரு முடிவெடுக்கிறாரு, ஏன் மண்டபத்தில் கூட அந்த ஆறுமுகம் இந்த வீட்டு மருமகனாக வரணும், இங்கே கண்மணிக்கு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வையன்னு இங்கே வந்து உன்னுடைய அப்பத்தா சொல்லி தானே இந்த ராஜாங்கம் நம்ம பார்த்த மாப்பிள்ளையை போலீஸில் மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் உடனே ஆறுமுகத்தை கூப்பிட்டு வர சொல்லி கல்யாணத்தையும் செஞ்சு வச்சாங்க, எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியார், அவங்க இருக்கிற வரைக்கும் இங்கே ராஜாங்கம் வந்து என் மாமியார் பேச்சு தான் கேட்பாங்களே தவிர்த்து நாம் இந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியாது, இப்போ கூட மோகனா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன், இங்கே கண்மணி ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து ஆறுமுகத்தால் கிடச்சிருக்கு, அதே மாதிரி சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் சேது மனசு மாற மாட்டேங்கிறான்னு நினச்சி ரொம்பவே மனசு வேதனையோடு பேசிட்டு போனாங்க, இன்றைக்கி கண்டிப்பாக சேதுவையும் தமிழ்செல்வியவும் கூப்பிட்டு பேசி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு உன் அப்பத்தாவே ஒரு காரணமாக இருந்தாலும் இருப்பாங்க, என்ன செய்ய இவங்க எல்லாரும் தமிழ்செல்வியை புரிஞ்சுக்கிட்ட அளவு நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அப்பத்தா மேலே ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபம் வருது. இங்கே கண்மணி ஆறுமுகம் 2 பேரும் வராங்க அப்பத்தாவை பார்க்கறதுக்காக. உடனே அப்பத்தாவும் கண்மணி அப்படின்னு சொல்ல, அப்பத்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லும்போது, உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக ஆரம்பிக்கணும், உங்கள் அம்மா அப்பான்னு எல்லாரும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லை
நீ எப்பயுமே ஆறுமுகத்தை நல்லா பார்த்துக்கணும். ஆறுமுகம் அதே மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணு கண்மணியை நீயும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். கண்மணியோட கல்யாணம் அதுவும் விருப்பப்பட்ட மாதிரி நடந்திருக்குன்னு நினச்சி பார்க்க எனக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்குது. அதனால நல்லபடியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு கண்மணியவும் ஆறுமுகத்தையும் கூப்பிட்டு அப்பத்தா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. உடனே கண்மணியும், சரி அப்பத்தா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா கண்மணி, சாப்பிடவே தோணலைன்னு சொல்ல, அப்பத்தா, எங்களுக்காக நாங்கள் நல்லா இருக்கணும்லாம் யோசிக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா, நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா, நீங்கள் வாங்க அப்பத்தா, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லும்போது, வேண்டாமா கண்மணி, உனக்கு ரொம்ப பொறுப்பு வந்துருச்சு போல கல்யாணம் ஆனதுக்கப்புறமா, நீ முதல்ல சந்தோஷமாக இருக்கணும். ஆறுமுகம், கண்மணியை கூப்பிட்டு போ, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்புறமா மெதுவா. அங்கே கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷமாக அப்பத்தா கிட்ட பேசி அங்கே ஆறுமுகத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கினதால அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதே மாதிரி தான் தமிழ்செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு இம்புட்டு நாள் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கல. தமிழ்செல்வி இந்த வீட்டுக்காக நல்லது மட்டும்தான் செய்கிறா. ஆனால் தமிழ்செல்வி என்னதான் இந்த வீட்டுக்கு நல்லது செஞ்சாலும் சேதுவும் மனசு மாற மாட்டேங்கிறான். ராஜாங்கமும் அதை பெருசாகவே நினைக்க மாட்டேங்கிறானே. எப்படி இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறது, தமிழ்செல்வியை இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாக கூட்டிகிட்டு வரதுன்னு புரியலன்னு அப்பத்தா யோசிக்கும்போது அங்கே மோகனா வந்து நிற்கிறாங்க. அத்தை, வாங்கத்த, நீங்கள் வந்து சாப்பிடுங்கத்த அப்படின்னு கூப்பிட, அங்கே வந்து ராஜாங்கம், என்ன அம்மா இன்னும் வரலையா சாப்பிட அப்படின்னு கேட்க, நீங்கள் வாங்குங்க, வந்து உங்கள் அம்மாவை சாப்பிட கூப்பிடுங்க. என்னன்னு தெரியல, அத்தை எதையோ பற்றி யோசிக்கிறாங்க, சாப்பாடு கூட வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு மோகனா சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் சன்னாசின்னு 2 பேருமே வந்து பாசமாக அப்பத்தா கிட்ட பேசி சாப்பிட கூட்டிகிட்டு போக, உடனே அப்பத்தாவும், என் பசங்க எல்லாரும் என் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க, இன்னும் இதெல்லாம் எப்போ நடக்குமோ நடக்காதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம், சன்னாசி, அப்பத்தா எல்லாருக்குமே இங்கே மோகனாவும் மலரும் சாப்பாடெல்லாம் பரிமாற, இங்கே வந்து சன்னாசிக்கிட்ட அப்பத்தா சொல்கிறாங்க, ஈஸ்வரி செஞ்சது பெரிய தப்பு தான், அதுக்காக நீ வந்து ஈஸ்வரியை கார் செட்டுக்கு அனுப்புனதும் சரிதான் சன்னாசி, ஆனால் இதே கோவத்தில் இருந்துராத. ஈஸ்வரியை புரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரி செஞ்சது தப்புன்னு புரிய வச்சு மறுபடியும் இந்த வீட்டு மருமகளை இங்கே கூட்டிகிட்டு வரணும் சன்னாசின்னு சொல்ல, அம்மா, ஈஸ்வரி மேலே இருக்கிற கோவம் எனக்கு குறையவே இல்லை, அதுவும் நம்ம கண்மணி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சா என்னால் எப்படிம்மா தாங்கிக்க முடியும்னு சன்னாசி சொல்லும்போது, நான் இருக்கிறதுனால உங்கள் எல்லார்கிட்டையும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன், இந்த அம்மா சொல்கிறத கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சன்னாசிக்கிட்ட பேசின மாதிரியே இங்கே வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜாங்கம், நான் ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு தோணுது ராஜாங்கம் அப்படின்னு சொல்ல, என்னம்மா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா அப்படின்னு சொல்ல, வேற ஒன்றும் இல்லை, சேது தனியாக இருக்கிறது நல்லதில்ல, எதுக்காக சேதுவும் இங்கே தமிழ்செல்வியும் பிரிஞ்சிருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு நம்ம வீட்டு மருமக தமிழ்செல்வி எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கான்னு உனக்கு தெரியும்ல, தமிழ்செல்வியால் தான் உனக்கு பெரிய பொறுப்பான ஒரு வேலை கிடச்சிது, தமிழ்செல்வியால் உனக்கு நல்ல பேர் கிடச்சிது, அதனால் இந்த குடும்பத்தையும் நீ நல்லா பார்த்துக்கிற, அப்படி இருக்கும்போது சேது மேலே தப்பு இல்லைன்னு உண்மையை நிரூபித்து சாவித்ரி தாமரை செஞ்ச தப்பு எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரிய வச்சு இங்கே வந்து சேதுவை தலைநிமிர வச்சதும் நம்ம தமிழ்செல்வி. இப்போ நம்ம கண்மணி வாழ்க்கையில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தது ஈஸ்வரியால், அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி மாப்பிள்ளையோட லட்சணம் என்னென்னு புரிய வச்சு உன் பொண்ணு கண்மணி வாழ்க்கையை காப்பாற்றி நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது நம்ம வீட்டு மருமக தமிழ்செல்வி. இந்த வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்க தமிழ்செல்வி தனியாக கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல, உன் மருமக ஒரு ஹோட்டல் கடையில் வேலை பார்க்குறா, இது உனக்கு தெரியுமா ராஜாங்கன்னு கேட்க, என்ன சொல்கிறீங்க, தமிழ்செல்வி கஷ்டப்பட்டு ஹோட்டல் கடையில் வேலை பார்க்குறாளா, எதுக்கு, நாமளாம் அங்கே போய் அவளை வேலை பார்க்க சொன்னோம் அப்படின்னு சொல்லும்போது, நீ பேசுகிறது சரியாக இருக்கா, அந்த வீட்டில் தங்குறதுக்கு கூட தமிழ்செல்வி பணம் கொடுத்தது தான் தங்கிட்டு இருக்கா, தன்னுடைய படிப்புக்காகவும் அவள் சாப்பிட்றதுக்காகவும் அவள் எங்கன்னு யார்கிட்ட போய் பணம் கேட்க முடியும், வசந்தி ஒன்றும் அவ்வளோ வசதியான குடும்பம் இல்லை, தன்னுடைய பொண்ணுக்காக பணம் கொடுக்கறதுக்கு யார்கிட்டையும் பணம் கேட்கக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அங்கே தமிழ்செல்வி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா. ஹோட்டல் ஓனர் அந்த பேச்சு பேசினாரு தமிழ்செல்வியை. ஆனால் தமிழ்செல்வி நல்லா படித்து முன்னேறணுன்ற எண்ணத்தில் தான் தன்னுடைய படிப்புக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீங்கள் எல்லாரும் எவ்வளோ வசதியாக இருக்கீங்க, எம்புட்டு பணம் நம்மக்கிட்ட இருக்குது, தமிழ்செல்விக்கு உதவி செய்ய யாருமே ஏன் முன் வர மாட்டேங்கிறீங்க? இந்த அம்மா மேலே உங்கள் 2 பேர்த்துக்கும் உண்மையாகவே மதிப்பு மரியாதை இருந்தால் நான் சொல்கிறத கேளுங்க. நான் இருக்கும்போதே தமிழ்செல்வியை இந்த வீட்டுக்கு மருமகளாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படி இல்லைனாலும் தமிழ்செல்வி இன்னும் இந்த வீட்டில் கஷ்டப்படக்கூடாது. அவள் படிப்பு செலவையும் பார்த்துக்கிட்டு சேதுவையும் இங்கே தமிழ்செல்வியவும் நீதான் ராஜாங்க ஒன்று சேர்த்து வைக்கணும்.
ஏதோ உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்களும் சாப்பிடுங்கம்மா, ஏம்மா கண் கலங்கி அழுகுறீங்க? இது நானாம்மா முடிவெடுக்க முடியும்? சேதுவோட வாழ்க்கை. சேதுவா விருப்பப்பட்டு தமிழ்செல்வியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சப்ப நான் வந்து கல்யாணத்தை செஞ்சு வச்சேன். இப்போ சேது தனமா இப்படிலாம் பிரியணும்னு நினைக்கிறான். நான் என்னம்மா செய்ய முடியும்? இது சேதுவோட வாழ்க்கையில் நான் எப்படிம்மா முடிவெடுக்க முடியும்னு சொல்லும்போது, நீ தான் முடிவெடுக்கணும். அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் ராஜாங்கம் அப்படின்னு அப்பத்தா சாப்பிட்டுட்டு தன்னுடைய பசங்க கிட்டேயும் பேசிட்டு, இங்கே ராஜாங்கம் சன்னாசின்னு இவங்க கிட்ட பேசிட்டு, மோகனா இந்த குடும்பத்தை நீ நல்லா பார்த்துக்கணும் மோகனான்னு சொல்ல, அத்தை நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்க்க இருக்கிறீங்களே, எனக்கு என்னத்த கவலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மோகனா, சேது வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து தமிழ்செல்வி சேதுவை ஒன்று சேர்த்து வைக்கணும். அது மட்டும்தான் என்னுடைய ஆசையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. என்னங்க அத்தை இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மோகனா சொல்ல, அம்மா அந்த தமிழ்செல்வி இப்போ ஹோட்டல் கடையில் வேலை பார்க்குறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அதான் மோகனா இப்படிலாம் பேசுகிறாங்க. எல்லாம் சரியாயிரும். அதான் நம்ம கண்மணிக்கு நம்ம நினச்ச மாதிரியே கல்யாணம் ஆயிடுச்சே, அதனால் வேறு எதை பற்றியும் இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் வெளியில் கார் ஷெட்டில் இருக்கிற ஈஸ்வரி சரியாக தூங்கவும் முடியாமல் எப்படி தான் தமிழ்செல்வி இந்த கார் ஷெட்டில் தங்கியிருந்தாலோ தெரியல. தமிழ்செல்வி அவமானப்படுத்த இங்கே அனுப்பணும். இப்போ நமக்கே இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே, சரியாக தூங்கவும் முடியாமல் இங்கே நமக்கு சரியான ஒரு இடமும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது அங்கே போஸ் ஃபோன் பண்ணுறாரு. அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, போஸு நீ முதல்ல எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லாதாம்மா இருக்கேன். அம்மா எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமா அப்படின்னு சொல்ல, பணமா எதுக்குடா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் எம்பிட்டு பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்கேன், எவ்வளோ செலவாகும், அதனால் பணம் வேணுமா, நான் யார்கிட்ட போய் பணம் கேட்குறதுன்னு சொல்லும்போது, போஸு என்ன நினச்சிட்ருக்க, எங்கள் நிலமை இந்த வீட்டில் என்னென்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அம்மா நீங்கள் வசதியாக தானே அந்த ராஜாங்க வீட்டில் இருக்கிறீங்க, நான் தாம்மா அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு இப்போ பணம் வேணும், எப்படியாவது பணத்தை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ல, போஸு அந்த தமிழ்செல்வியால் நானும் சித்ராவும் இப்போ கார் ஷெட்டில் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னதை போஸ் கேட்டுட்டு, என்ன சொல்கிறீங்க கார் ஷெட்டில் தங்கியிருக்கீங்களா அப்படின்னு பேரதிர்ச்சியோட போஸ் கேட்குறாரு. உடனே ஈஸ்வரியும், ஆமாம் போஸு நானும் சித்ராவும் யோசித்து எப்படியாவது கண்மணிக்கு நாம் பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சோம். மாப்பிள்ளையோட குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். மாப்பிள்ளையை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உண்மையை மறைச்சி நானும் கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் சந்தோஷமாக செஞ்சேன். ஆனால் தமிழ்செல்வி சரியான நேரத்தில் போலீஸோடு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு புரிய வச்சது மட்டும் இல்லாமல், அந்த ஆறுமுகத்தை நம்ம வீட்டு கார் டிரைவராக இருந்த அந்த ஆறுமுகத்தை வந்து கண்மணி விரும்பினதுனால கல்யாணம் பண்ணி வச்சு என்னை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு அனுப்பி கார் செட்டில் தங்க வச்சுட்டா அந்த தமிழ்செல்வி. கார் சைடில் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா வீட்டு வேலையும் நான் தான் பார்த்துட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எங்கேருந்து உனக்கு பணம் கொடுக்க முடியும்? இதெல்லாம் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான், உன்னை மட்டும் இல்லை என்னையும் சும்மா விட மாட்டார். அப்புறம் நானும் என் அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை எனக்கு வந்துடும். இப்போ யார்கிட்ட உனக்காக நான் பணம் கேட்க முடியும்? யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உங்கள் அப்பா மட்டும் இல்லை, அந்த ராஜாங்கம் சேதுன்னு எல்லாரும் என் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே கூட வர விட மாட்டேங்கிறாங்க. தனியாக தான் சமைச்சு சாப்பிடணுமா. தமிழ்செல்வியை கார் ஷெட்டில் தங்க வச்சோம்ல, அதே நிலமையில தான் இப்போ நான் இருக்கேன். நீ என்னடானா ஃபோன் பண்ணி பணம் கேட்டுட்ருக்க, என்னால் பணம் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்ல, உடனே போஸு, என்னம்மா நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க? தமிழ்செல்வி இம்புட்டு பெரிய வேலை செஞ்சிட்டாளா? அவளெல்லாம் விட்டு வச்சிருக்கவே கூடாதுமா. சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு கிளம்பி போனாலே மறுபடியும் எதுக்காக அங்கே வந்தா? இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி அவள் வந்து சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு வீட்டில் உள்ளவங்க நம்பி அவளை மருமகளாக ஏற்றுக்கணுமா? நீங்கள் கார் ஷெட்டில் தங்கணுமா? நான் வரட்டுமாமா, வந்து பெரியப்பா கிட்ட பேசட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்தா சேது உன்னை சும்மா விட மாட்டான். உன்னை பற்றின உண்மையை தமிழ்செல்வி சொல்லி உன்னை மாட்டி விட்டுருவா. அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படணும். வேண்டாம் போஸு, நீயாவது சந்தோஷமாயிரு, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாரு. எப்படியாவது உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்கே ராஜாங்க கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அந்த வீட்டுக்குள்ளே நான் முதல்ல போகிறேன். அதுக்கப்புறம் உன்னை அங்கே அந்த வீட்டுக்கு நான் வர வைப்பேன். அது வரைக்கும் பொறுமையாரு. ஃபோன் பண்ணி கூட பேசாத. என்கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான். உனக்கு உதவி செய்ய பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாத நிலமை. பாவம் சித்ரா, என்னால் அவளும் கார் ஷெட்டில் தங்கிட்டு இருக்கா தெரியுமா? நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நான் நினச்ச மாதிரி நான் பார்த்த மாப்பிள்ளையை கண்மணி கல்யாணம் பண்ணியிருந்தா எம்புட்டு பணம் கிடச்சிருக்கும் தெரியுமா? நீ சித்ரா நான் எவ்வளோ வந்து வசதியாக வாழ்ந்திருக்கலாம் தெரியுமா? அது எதுவுமே நடக்காததுக்கு காரணம் இந்த தமிழ்செல்வி. அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போஸ்கிட்ட ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி.
உடனே போஸும் ஈஸ்வரியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என் அம்மாவுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச தமிழ்செல்வியை நிம்மதியாக சந்தோஷமாக நான் வாழ விட மாட்டேன். அங்கே காலேஜில் சேர்ந்து பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசையோடு படிச்சுட்டு இருக்கால, கண்டிப்பாக சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அப்புறம் நானும் அந்த வீட்டுக்கு போக முடியாது. என் அம்மா அங்கே கார் செட்லேயே தங்க வேண்டியதாயிரும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா தமிழ்செல்வி அங்கே படித்து டாக்டர் ஆகவும் கூடாது, சேது கூட ஒன்று சேர்ந்து வாழவும் கூடாது. நான் தமிழ்செல்விக்கு சரியான பாடம் புகட்டுறேன் அப்படின்ற மாதிரி உண்மை என்னன்னு ஈஸ்வரி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்செல்வி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு போஸு. மோகனா எப்பயும் போல் காலையில் அப்பத்தாவை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. என்னன்னு தெரியல, இன்னைக்கு அத்தை ரொம்ப நேரமாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் மோகனா வந்திருக்கேன் எந்திரிங்க அத்தை அப்படின்னு கூப்பிட்டு பார்க்க, அந்த சமயம் அங்கே வந்த ராஜாங்கம், இன்னுமா எங்கள் அம்மா எந்திரிக்கல? நான் வெளியில் கிளம்பும்போது எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புவேன். இன்னைக்கு என்ன இம்பிட்டு நேரம் ஆகியும் எங்கள் அம்மா என்னை பார்க்க வரலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்னாச்சு மோகனான்னு கேட்க, தெரியலங்க, அத்தை எப்பயுமே இங்கே சேதுவை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. சேதுவையும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரியாக சாப்பிடவும் முடியல, என்னன்னு தெரியலன்னு சொன்னாங்க தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்களே பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, அம்மா நான் ராஜாங்கம் வந்திருக்கேன் எந்திரிங்கம்மா அப்படின்னு ராஜாங்கமும் கூப்பிடுறாரு. மோகனாவும் ராஜாங்கமும் பேசிகிட்டு இருக்கிறது சன்னாசி கவனிச்சுட்டு அவரும் கூப்பிடுறாரு. ஆனால் அப்பத்தா ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தரும் அப்பத்தா எந்திரிக்கணும்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ராஜாங்கத்துக்கு ஞாபகம் வருது, அம்மாவுக்கு என்னாச்சு? இம்புட்டு நேரமாக கூப்பிட்டும் அவங்க எந்திரிக்கலனா? ஏற்கனவே ஒரு முறை அவங்களுக்கு இப்படி தானே பிரச்சனையாச்சு. தமிழ்செல்வி எங்கள் அம்மாவை காப்பாத்துனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கம் பார்க்கும்போது தான் தெரியுது அப்பத்தா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இனி அம்மாவை பார்க்கவும் முடியாது, அம்மா அதனால தான் இம்பிட்டு நேரம் எந்திரிக்காமல் இருந்திருக்காங்க போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ராஜாங்கம் அம்மானு கூப்பிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. உடனே சன்னாசியும், அண்ணே அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோமா அப்படின்னு சொல்ல, இல்லை சன்னாசி, அம்மா நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் ராஜாங்கமும் சன்னாசியும் அழுகிறதெல்லாம் கேட்டுட்டு அங்கே பார்க்குறாங்க. அப்பத்தா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும், அப்பத்தா எந்திரிங்க அப்பத்தா, நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் கண்ணை திறந்து பாருங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்காங்க. அத்தை எப்போ பார்த்தாலும் சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்றத நான் பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே, இப்படி வீட்டில் ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சேதுவை பற்றி யோசிச்சே இப்படி ஒரு நிலைமைக்கு ஆயிட்டீங்களே அத்தை. நீங்கள் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். உங்கள் நிலைமை இப்படி ஆகும்னு நான் யோசிக்கவே இல்லை. எங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லி தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருந்தோம். இனி நீங்கள் இல்லாமல் எப்படி தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மோகனா அழுகிறாங்க. உடனே ராஜாங்கம் சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது உங்கள் பேச்சை கேட்காம நிறைய தப்பு பண்ணியிருக்கேம்மா. அது மட்டும் இல்லை, சேது தமிழ்செல்வியை ஒன்று சேர்த்து வை ராஜாங்கம்னு என்கிட்ட உரிமையாக நீங்கள் பேசுனீங்க. அப்போல்லாம் உங்கள் அருமை பெருமை எனக்கு தெரியல. இப்போ என்னை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்களே, நான் என்ன செய்யணும்னு யாருமா எனக்கு சொல்லுவா? தினமும் நான் வெளியில் கிளம்பும்போது உங்ககிட்ட சொல்லிவிட்டு உங்ககிட்ட பேசிட்டு தான் கிளம்பி போவேன். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெளிவாக எனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்தீங்களே, இனி நான் யார்கிட்டம்மா இதெல்லாம் போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் அழுகிறாரு. அங்கே சேதுவும், என்னாச்சு அப்பத்தாவுக்கு அப்படின்னு கேட்க, அப்பத்தா நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு மோகனா சொன்ன உடனே, அப்பத்தா என்ன அப்பத்தா இப்படி செஞ்சிட்டீங்களே அப்பத்தா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தினமும் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குமே, ஆனால் இப்போ நான் யார்கிட்ட போய் பேசுவேன் அப்பத்தா? என் வாழ்க்கையை நினச்சி நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க அப்பத்தா. சரியாக சாப்பிடாம நீங்கள் என்ன நினச்சி கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களே அப்பத்தான்னு சொல்லி சேதுன்னு ஒவ்வொருத்தரும் அங்கே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஆனால் ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மாமியார் இருக்க போய் தான் நான் இந்த கார் செட்டில் தங்க வேண்டிய நிலைமை எனக்கு. இதுலேயும் என் வீட்டுக்காரர் என்னென்ன பேசினாரு. இப்போ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். நானே பேசி புரிய வச்சு இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். பாத்தியா சித்ரா, உன் அப்பத்தாவுக்கு எப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு? நேற்று தான் இந்த கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் ஆச்சு. அவங்கள இந்த வீட்டுக்கு சந்தோஷமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே உன் அப்பத்தாவுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா இந்த கல்யாணம் நடந்தது தான் காரணம்னு சொல்லி என்ன பேச்சு பேச போகிறேன்னு நீ வேணும்னா பார்த்துக்கிட்டுறேன். அந்த ஆறுமுகத்தை சந்தோஷமாக இந்த ராஜாங்க மருமகனாக ஏற்றுக்கிட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷமாக வீட்டில் இருக்கும்போது என்னையும் ஒன்னையும் அவமானப்படுத்தி இந்த கார் செட்டில் தங்க வச்சாங்கல்ல, அதான் இப்போ இப்படி ஒரு நிலைமை. அந்த சேது ராஜாங்கம் மோகனான்னு எல்லாரும் உட்காந்து அழுதுட்ருக்காங்கல்ல, இந்த குடும்பத்துக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அப்பத்தா இல்லைன்னு எனக்கும் கஷ்டமாக தாம்மா இருக்குது. என்னதான் நம்ம அப்பத்தா மேலே கோவப்பட்டாலும் அப்பத்தா எல்லாருக்கும் நல்லது தாம்மா செய்வாங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் அந்த தமிழ்செல்விக்கு மட்டும்தான். நம்மளை திட்டி அவமானப்படுத்தினாங்கல்ல, இனி இந்த ஈஸ்வரி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதே உன் அப்பத்தா தான். நீ இன்னும் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காது யாருக்காகவும் அப்படின்னு ரொம்ப கோவமாக ஈஸ்வரி பேச, இருந்தாலும் சித்ரா என்னுடைய அப்பத்தாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கண் கலங்கி நிற்கிறாங்க.
தன்னுடைய படிப்புக்காக படிப்பு செலவுக்கு பணம் வேணுன்றதுக்காக ஹோட்டல் வேலைக்கு போன தமிழ்செல்விக்கு அப்பத்தாக்கு இப்படிலாம் நடந்துருச்சுன்னு தெரியாததுனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனால் ராஜாங்கம் வீட்டில் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே இருக்கிறத பார்த்துட்டு, மலரக்கா என்னக்கா ஆச்சு, எல்லாரும் ஏன்க்கா அழுதுட்ருக்காங்க, என்னக்கா பிரச்சனை அப்படின்னு பதட்டமாக கேட்க, அதை ஏன் கேட்குற தமிழ்செல்வி, அப்பத்தா நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்பத்தாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அக்கா அப்பத்தா தான் முடியாமல் இருந்தாங்களே, அப்பத்தா கூட யாராவது இருந்திருக்கலாம்லக்கா அப்படின்னு சொல்ல, நேற்று அப்பத்தா நீ ஹோட்டலில் அங்கே ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்பவே மனசு வேதனையோடு பேசிகிட்டு இருந்தாங்க. தமிழ்செல்வி இந்த வீட்டோட மருமக, அவள் படிப்பு செலவுக்காகவும் அவளை பார்த்துக்கிறதுக்காகவும் பணத்துக்காக இப்படி கஷ்டப்படுறாளேன்னு ஒன்றை நினச்சி ரொம்ப மனசு வேதனையோடு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே இப்படிலாம் ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நீயும் சேதுவும் ஒன்று சேரணுன்றது அப்பத்தாவோட ஆசை. அதெல்லாம் நினச்சி நினச்சி அப்பத்தாவுக்கு இப்படி ஆயிடுச்சு போல். நான் கூட அப்பத்தா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு போகும்போது நான் வேணும்னா அவங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு என்னை அனுப்பிட்டாங்க. அப்பப்போ வந்து அப்பத்தாவை நான் பார்த்துட்டு தான் போனேன். காலையில் தான் எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, அப்பத்தாவை பார்க்கவாது வந்திருப்பேன். இப்போ நான் என் வேலை முக்கியம்னு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த உடனே தமிழ்செல்வி அப்பத்தாவை பார்த்து அழுகுறாங்க. என்ன அப்பத்தா, எனக்குன்னு சப்போர்ட்டாக இருந்தது நீங்கள் மட்டும்தான். நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுத்து இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டு என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்பத்தா. இப்போ நீங்களும் இல்லைன்னா எனக்கு இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையே அப்பத்தா. மலரக்காவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இந்த வீட்டு மருமக அப்படின்னு எங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. உங்களால் மட்டும்தான் நாங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமாகவே இருந்தோம். மற்றவங்க எங்களை சரியாக புரிஞ்சுக்கலனாலும் எங்களை புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் மட்டும்தானே அப்பத்தா. ஆனால் நீங்களும் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களே, இனி எங்களுக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி மலர், தமிழ்செல்வி 2 பேரும் அப்பத்தாவை பார்த்து ரொம்பவே அழுகுறாங்க. உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, அண்ணே இந்த தமிழ்செல்வி எதுக்குண்ணே இங்கே வந்தா, இவளை முதல்ல இங்கேருந்து கிளம்ப சொல்லுனே அப்படின்னு சொல்லும்போது மோகனா திட்டுறாங்க. என்ன சாவித்திரி, என்ன பேசிகிட்டு இருக்க, தமிழ்செல்விக்கு எல்லா உரிமையும் இருக்குது. சேதுவோட மனைவி தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உரிமை இல்லையா? ஏன் மாமியாரை பார்க்க உரிமை இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம்? நம்ம எல்லாரை விடையும் இங்கே வந்து என் மாமியாருக்கு தமிழ்செல்வியை ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட தமிழ்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இவ்வளோ கோவமாக பேசுகிறீ சாவித்ரி, கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து அழுதுட்ருக்க சேது அப்பத்தாவையே பார்த்துட்ருக்காங்க. அப்பத்தா நீ எவ்வளோ நல்லது செஞ்சுருக்க, நானும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழணும் நீ சொல்லிக்கிட்டே இருப்பியே அப்பத்தா, இப்போ என்கிட்ட பேசுகிறதுக்குன்னு யார் அப்பத்தா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே சேது அழுதுகிட்டே இருக்க, அந்த சமயம் இங்கே சன்னாசி சொல்கிறாங்க, அண்ணே நம்ம சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் வந்துட்டாங்க, அது மட்டும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்யணும்லண்ணே அப்படின்னு சொல்ல, என்னால் எதையும் தாங்கிக்க முடியல சன்னாசி, என்னென்ன செய்யணுமோ எல்லா ஏற்பாடையும் நீயே செய், எல்லாருக்கும் முதல்ல சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவை பார்க்க ஒவ்வொருத்தரும் வராங்க. அப்பத்தாவை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் கார் செட்டில் இருக்கிற ஈஸ்வரி எதையும் கண்டுக்காமல் அப்பத்தாவை பார்க்க வராமல் அவங்க கார் செட்லேயே இருக்கிறத ராஜாங்கம் கவனிக்கிறாரு. அப்பத்தாவால் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்தோம், இப்போ என் அம்மா நல்லபடியாக நம்ம இருக்கணும்னு சொல்லி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் தான் வந்து முன்னாடி நின்று செய்யணும் அப்படின்னு ராஜாங்கம் அப்பத்தாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்கிறாரு. உடனே அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அங்கே வந்து எல்லாரும் அழுதுட்ருக்காங்க. உடனே மோகனா சொல்கிறாங்க, உங்களை பார்க்கறதுக்காக வக்கீல் வந்திருக்காங்கன்னு சொல்ல, வக்கீலா எதுக்காக, சன்னாசி நீ வர சொன்னியா அப்படின்னு கேட்க, அண்ணே நான் வர சொல்லலைண்ணே அப்படின்னு சொல்ல, சேதுவை பார்க்கும்போது இல்லைப்பா வக்கீல் எதுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சேது சொல்கிறாரு. உடனே இங்கே சாவித்திரி சொல்கிறாங்க, அண்ணே வக்கீல் எதுக்கு வந்திருக்காருன்னு முதல்ல கேளுண்ணே, ஏற்கனவே சேதுவும் இங்கே தமிழ்செல்வியும் பிரியறதுக்கு நாம் எல்லா ஏற்பாடையும் செஞ்சோம்ல, அதுக்காக கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு தாமரையும், அம்மா அதுக்காக வந்திருந்தா இப்போ என்னம்மா நடக்கும் அப்படின்னு கேட்க, வக்கீல் பேசட்டும் அப்போ தானே தெரியும் என்ன நடக்கும்ன்ட்டு அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் எதுக்கு சார் வந்திருக்கிறீங்க, ஏற்கனவே எங்கள் அம்மாவை பிரிஞ்சு நாங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நீங்கள் வேறு இப்போ வந்திருக்கிறீங்களேன்னு சொல்ல, நாங்கள் எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டுட்டு தான் இங்கே வந்தேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கமும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் அம்மா உங்களை விட்டு பிரியறதுக்கு முன்னாடியே என்னை வந்து பார்த்தாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணும் அப்படின்றத ஏற்கனவே அவங்க சொல்ல சொல்ல நானும் எழுதி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னன்னு கேட்க, இல்லை உங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருக்க,
உங்கள் குடும்பத்தை பற்றி என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. நான் இல்லைனாலும் வீட்டில் உள்ள எல்லாரும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். என் பசங்களுக்கு நான் செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். அது எல்லாத்தையுமே நான் பொறுப்பாக செஞ்சுட்டு தான் அப்புறமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மா இதில் என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, சேது அதை வாங்கி படிப்பா அப்படின்னு சொல்ல, உடனே சேதுவும் அது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு, என்னப்பா அப்பத்தா நம்மளை விட்டு பிரியறதெல்லாம் அப்பத்தாக்கு தெரிஞ்சிருக்குமாப்பா, என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்த வக்கீலும் எல்லார் முன்னாடியும் பேசுகிறாரு. உங்கள் வீட்டு மருமக தமிழ்செல்வியை நீங்கள் இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்காம அவங்க தனியாக இருந்தாலும், உங்கள் அம்மாவுக்கு தமிழ்செல்விக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம் எப்பயுமே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சேதுவும் இந்த வீட்டோட வந்து அவங்களோட பேரன்தான். ஆனால் தமிழ்செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது இங்கே வந்து சேது அப்பத்தாவோட ஆசையாகவே இருந்தது. அதெல்லாம் நடக்கும்னு அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இங்கே சேது தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு ரொம்பவே பிடிவாதமாக இருந்ததுனால அதையே பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க போல. ஆனாலும் உங்கள் மேலே உள்ள பாசத்துலேயும் அக்கறையிலையும் அவங்க உங்களை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் பொறுப்பாக செஞ்சுட்டு தான் உங்கள் அம்மாவும் போயிருக்காங்க. அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே மோகனாவும் பார்த்தீங்களா அத்தை எம்புட்டு ஆசையோடு இருந்திருக்காங்க. அவங்க இருக்கும்போது நம்ம பெருசாக அவங்க சொன்னதை கேட்கல. இப்போ அத்தையோட ஆசையை நீங்கள் தாங்க நடத்தி வைக்கணும். சேதுவையும் தமிழ்செல்வியவும் ஒன்று சேர்த்து வைக்கணுங்க அப்படின்னு மோகனா பேச, உடனே மலரும் ஆமாம் மாமா. தமிழ்செல்வி ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போகிறத அப்பத்தா போய் பார்த்துட்டு அங்கே தமிழ்செல்வி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கடை ஓனர்கிட்ட தமிழ்செல்விக்காக பேசிட்டு வந்தாங்க. அப்பத்துலேருந்து இந்த வீட்டு மருமகளாக இருக்க வேண்டிய தமிழ்செல்வி எவ்வளோ கஷ்டப்படுறா. அவள் படிப்புக்காக நாம் எல்லாரும் உதவி செய்ய வேண்டிய நிலமையில இருக்கோம். எம்புட்டு பணம் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் எதையும் கண்டுக்காமல் அமைதியாக இருக்கோம். ஆனால் தமிழ்செல்வி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது செய்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இனியாவது தமிழ்செல்விக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுக்கணுமாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, அங்கே வந்த வக்கீலும் பார்த்தீங்களா உங்கள் அம்மா எவ்வளோ ஆசைப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க இல்லைனாலும் நீங்கள் அவங்க சொன்னதை நடத்தி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சேது நீங்கள் இந்த வீட்டோட அதாவது ராஜாங்கத்தோட பையன்தான், உங்கள் அப்பத்தாவோட பேரன்தான். அவங்க உங்களுக்காக எல்லாத்தையுமே எழுதி வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும், அவங்களோட சொத்து பணம்னு எல்லாமே உங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு அவங்க நினச்சாலும், தமிழ்செல்வி மேலே அக்கறையில் நீங்கள் அவங்கள மருமகளாக ஏற்றுக்கலனாலும், நீங்கள் தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் இந்த சொத்து பணம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பணம் சொத்து எல்லா உரிமையும் இங்கே இனி தமிழ்செல்விக்கு தான் வரணும். தமிழ்செல்வி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல. தன்னுடைய படிப்புக்காகவும் தன்னுடைய வாரிசுக்காகவும் இவ்வளோ கஷ்டப்படுற தமிழ்செல்வி இனி அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் அப்பத்தா முடிவெடுத்து தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. நீங்கள் தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த சொத்து எல்லாமே உங்களுக்கு வரும். செய்து இல்லைனா இப்போ கஷ்டப்பட்டு தன்னுடைய படிப்புக்காக ரொம்ப அங்கே இங்கேன்னு வேலைக்கு போகிற தமிழ்செல்விக்கு தான் எல்லா சொத்தும் போகணும் அப்படின்னு உங்கள் அப்பத்தா முடிவெடுத்து இப்படி வந்து செஞ்சுருக்குறாங்கன்னு சொல்ல, இதை கேட்ட சாவித்திரியும் தாமரையும் பேரதிர்ச்சியோடு நிற்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி என்னது எங்கள் அம்மா எங்களை பற்றி யோசிக்கல, ஏன் தாமரையை பற்றி யோசிக்கல, எங்கள் அண்ணனை பற்றி யோசிக்காமல் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த தமிழ்செல்வி மேலே உள்ள அக்கறையிலையும் பாசத்துலையும் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிருக்காங்களா. சொத்து பணம் எல்லாமே தமிழ்செல்விக்கா. இத்தனை நாள் என் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டது என் அண்ணன் ராஜாங்கம். அவருக்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர தகுதியே இல்லாத அந்த தமிழ்செல்விக்காக இம்புட்டு வேலை செஞ்சுருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் என் அம்மா இப்படி செஞ்சுட்டு போயிட்டாங்களே. சேதுக்கு கூட உரிமை இல்லையா? எங்கள் அம்மாவை எம்பிட்டு நல்லா பார்த்துக்கிட்டோம், ஆனால் எங்கள் மேலே அக்கறை இல்லாமல் அந்த தமிழ்செல்வி தான் முக்கியம்னு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக அந்த சாவித்திரி ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க. அண்ணன் என்னென்ன அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நீயும் பார்த்துட்டு அமைதியாக இருக்க. நாம தானே அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டோம், ஆனால் நம்ம மேலே அக்கறை இல்லாமல் நம்மளை பற்றி யோசிக்கலனாலும் தாமரையை பற்றியாவது அம்மா யோசனை பண்ணியிருக்கணுமே. இந்த வீட்டுக்கு வந்த தமிழ்செல்வி எவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திருக்கா. மாசமாக இருக்கிறதா சொல்லி குடும்பத்தை ஏமாற்றி அவமானப்படுத்தினாலே. அதனால தானே நான் செய்து தமிழ்செல்வி கூட வாழவே மாட்டேன்னு பிரியணுன்ற முடிவே எடுத்தான். இப்போ தமிழ்செல்விக்கு சொத்து பணம் எல்லாமே போகணும்னா அப்போ நாம் எதுக்குன்னு இவ்வளோ நாள் அம்மாவை கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டோம். அம்மா செஞ்சது பெரிய தப்பு, இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சாவித்திரி ரொம்ப கோவமாக பேசும்போது, உடனே ராஜாங்க சொல்கிறாரு, சாவித்திரி பொறுமையாயிரு, இது அம்மாவோட முடிவு, நாம் என்ன செய்ய முடியும். அம்மா அவங்க விருப்பத்துக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுருக்காங்க. அம்மா நம்ம கூட இல்லைன்றது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து அவங்க செஞ்சது சரியா இல்லை நமக்கு அது பிடிக்குதான்லாம் யோசிக்கக்கூடாது.
அம்மா தமிழ்செல்வி மேலே அக்கறையில் இப்படி இப்படி செஞ்சுருக்குறாங்க. சேது, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது, அப்பத்தா என்ன செஞ்சாலும் அது சரியாக தான்ப்பா இருக்கும். இதில் நான் எதுவுமே சொல்ல விரும்பலை, தலையிடவும் விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சமயம் ராஜாங்கம் மலர்கிட்ட சொல்லி தமிழ்செல்வியை அங்கே வர வைக்கிறாங்க. அங்கே வந்த தமிழ்செல்வியை பார்த்துட்டு ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரன் எல்லாருமே ரொம்ப கோபமாக இருக்கும்போது அங்கே வந்த தமிழ்செல்வியும் மாமா அப்படின்னு பேச, தமிழ்செல்வி, நான் ஒரு முடிவெடுத்திருக்கேம்மா. அதுக்கு நீயும் இங்கே சேதுவும் வந்து சரின்னு சம்மதம் சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது, என்ன மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் இருந்த என் அம்மா நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அது அவங்க இருக்கும்போது நடக்கவே இல்லை. ஆனால் இப்போ என் அம்மா ஆசைப்பட்டது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லப்போனால் சேது உன் மேலே கோவப்பட்டிருக்கலாம், நீயும் வந்து தேவையில்லாமல் பொய் சொல்லியிருக்கலாம், இப்போ சேது சந்தேகப்பட்டு திட்டியிருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம். அது எல்லாத்தையுமே மறந்து நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும். நீ இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டுருக்க, இனியும் நீ கஷ்டப்படக்கூடாது. உன்னோடைய படிப்பு செலவு, உன்னை பார்த்துக்கிறதுன்னு எல்லாத்தையுமே எல்லா பொறுப்பையும் நானே எடுத்துக்கிறேன். என் அம்மா ஆசைப்பட்டதை இது வரைக்கும் நான் பெருசாக எதுவுமே செய்யலை. ஆனால் என் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு என் அம்மாவோட அருமை பெருமை புரியுது. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா யோசித்ததையும் என் அம்மா நடக்கணும்னு நினச்சதையும் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். சேது, அதே மாதிரி நீயும் மனசு மாறி தமிழ்செல்வியை ஏற்றுக்கணும். பணத்துக்காகவோ இல்லை தமிழ்செல்வியை கல்யாணம் பண்ணாதான் சொத்து நமக்கு கிடைக்குன்ற ஆசையில் நீ இதெல்லாம் செய்யக்கூடாது. உண்மையாகவே மனசு மாறி உன் வாரிசை சுமந்துட்டுருக்க தமிழ்செல்வியை நீ ஏற்றுக்கணும். இனிமேல் சந்தேகப்படாமல் தமிழ்செல்வி கூட சந்தோஷமாக வாழணுன்றது என்னுடைய ஆசை. இதை நீ செய்வியா அப்படின்னு கேட்க, ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்து சேதுவும் கண்கலங்கி தமிழ்செல்வியை பார்க்குறாரு. எப்போ கண்மணியோட வாழ்க்கையில் வந்த பிரச்சனையை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி என் தங்கச்சி கண்மணிக்கு நல்லது நடக்கணும் தமிழ்செல்வி கஷ்டப்பட்டாலும் அப்போவே நான் மனசு மாறிட்டேன்ப்பா. இருந்தாலும் நான் வந்து தமிழ்செல்விக்கிட்ட மன்னிப்பும் கேட்க முடியாமல் நன்றி சொல்லவும் முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் தமிழ்செல்வியோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அப்பத்தாவே சொல்லலைனாலும் தமிழ்செல்வியை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கணுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ அப்பத்தா என்னை விட்டு பிரிஞ்சு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனி அப்பத்தாவுக்காக நான் தமிழ்செல்வி கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வியை சேது ஏற்றுக்கிறாரு. இங்கே அப்பத்தா நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாலும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்றாங்க. தமிழ்செல்விக்காக அப்பத்தா கொடுத்த அந்த சொத்து பணம் எல்லாமே தமிழ்செல்வி சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகவும் தன்னுடைய வாரிசை பார்த்துக்கிறதுக்காகவும் தன்னுடைய படிப்பு செலவுக்காகவும் இனி தமிழ்செல்வி சந்தோஷமாக பெரிய வீட்டு மருமகளாக இருக்கணுன்றதுக்காகவும் தான் இப்படி தனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தால் தமிழ்செல்வி கஷ்டப்பட்டுறக்கூடாது. சேது ராஜாங்கன்னு வீட்டில் உள்ளவங்க தமிழ்செல்வியை புரிஞ்சுக்கலனாலும் என் பேத்தி தமிழ்செல்வி எம்புட்டு நல்ல பிள்ளைன்னு எனக்கு தான் தெரியும். அதனால தான் இப்படியெல்லாம் செஞ்சால் அவங்க ஒன்று சேர வாய்ப்பு இருக்குன்னு அப்போவே யோசிச்ச அப்பத்தா தனக்கு இப்படிலாம் நடந்தால் தமிழ்செல்வியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சொத்து பணம்னு எல்லாத்தையும் தமிழ்செல்விக்காகவே அவங்க வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பிரிஞ்சு போயிருக்காங்க. இது எல்லாமே வக்கீல் மூலமாக தெரிய வர இங்கே சேது தமிழ்செல்வி ஒன்று சேர்றாங்க. ராஜாங்கம், அம்மா நீங்கள் எங்கள் கூட இல்லைனாலும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே என் பையன் சேதுவையும் உங்கள் பேத்தி தமிழ்செல்வியவும் நான் ஒன்று சேர்த்து வச்சுட்டேம்மா. அது மட்டும் இல்லாமல் இனி 2 பேரும் சந்தோஷமாக இந்த வீட்டில் தாம்மா இருக்க போகிறாங்க. 2 பேரையும் நான் நல்லா பார்த்துப்பேம்மா. நீங்கள் இருக்கும்போது உங்கள் அருமை பெருமை எனக்கு தெரியல. எங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா தாம்மா நான் வந்து உங்களை பற்றியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி சந்தோஷமா குடும்பத்தை பார்த்துப்போமா அப்படின்னு கண்கலங்கி நிற்கிறாரு ராஜாங்கம். சேது தமிழ்செல்வி கிட்ட செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்குறாரு. என் தங்கச்சி வாழ்க்கையில் நீ செஞ்சது எவ்வளோ பெரிய விஷயம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தமிழ்செல்வியும் சேதுவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்செல்வி சொல்கிறாங்க, அப்பத்தான் என் கூட இருக்கும்போதும் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி எனக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சாங்க. அதே மாதிரி அப்பத்தா என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமாவும் எனக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. ஏன் அப்பத்தா என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிறாங்க தமிழ்செல்வியும் சேதுவும் அப்பத்தாவால் தான் ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னு பார்த்து இங்கே சாவித்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் அவ்வளோ கோவம் வருது. தமிழ்செல்வி சேது ஒன்று சேரக்கூடாது, தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாகவே வரக்கூடாதுன்னு அம்புட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் அப்பத்தாவால் இங்கே தமிழ்செல்விக்கு இவ்வளோ பெரிய நல்லது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சேதுவும் தமிழ்செல்வியவும் ராஜாங்கமே ஒன்று சேர்த்து வச்சதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க சாவித்திரியும் ஈஸ்வரியும். அப்பத்தா ஆசைப்பட்ட மாதிரியும் நினச்ச மாதிரியும் சேதுவையும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்த்து வச்ச ராஜாங்கம் தமிழ்செல்வியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு.